ஆதியாகம புத்தகம் 50 அதிகாரங்களை கொண்ட புத்தகம். அதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் பிரிவு அதிகாரம் 1 முதல் 11 வரை. இரண்டாம் பிரிவு அதிகாரம் 12 முதல் அதிகாரம் 50 வரை. அந்த முதல் பிரிவிலே அதிகாரம் 1 முதல் 5 வரை ஜலப்பிரளயத்துக்கு முந்தைய உலகம், முந்தைய வாழ்க்கை. அந்த முதல் பிரிவிலே 2வது பகுதி 6ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 2ஆம் பகுதி. அது ஜலப்பிரளயம், ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நடந்தது என்ன என்பதை சொல்லுகிறது. நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். 6ஆம் அதிகாரத்தில் ஜலப்பிரளயத்துக்கான துவக்கமும் காரணங்களும் என்னதான் நடந்தது என்பதை 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். கவனியுங்கள், 6ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்துக்கான காரணங்களை சொல்லி இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள். 2, ஜலப்பிரளயத்துக்கான அறிவிப்பு. 3, ஜலப்பிரளயத்துக்கான ஆயத்தம். 4, ஜலப்பிரளயத்துக்கு முன்பு செய்ய வேண்டியவைகள். ஆக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை இந்த தலைப்புகளின் கீழே நாம் பார்த்தோம். அதில் ஜலப்பிரளயத்துக்கான காரணங்கள் என்ன, என்னவெல்லாம் இருக்கலாம், என்னவெல்லாம் இருந்தது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு ஜலப்பிரளயத்துக்கான ஆயத்தம். பிரளயம் வரப்போது, அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த ஆயத்தத்தை தேவன் சொன்னதை பார்த்தோம். அதுக்கு தான் அந்த முதல் படி போனப்ப தேவன் சொன்ன அந்த காரணங்களும் அந்த ஜலப்பிரளயத்துக்கான அறிவிப்பும் அதுக்குரிய ஆயத்தங்களும் காணப்பட்டது. ஆயத்தங்களில் முதல் ஆயத்தம், தேவன் ஒரு மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் கண்டார். அது நோவா என்பவனுடைய பெயரும் குடும்பமும். நோவாவை குறித்து பார்த்தோம். அவனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அவன் நீதிமானா இருந்தான், அவன் உத்தமனா இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த காரணங்களால தான் தேவன் நோவாவை முதல்ல கண்டுபிடிச்சு அவனை தெரிந்தெடுத்து அவனிடத்துல தம்முடைய வெளிப்பாடுகளை சொல்றாரு. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நோவா, உலகம் சீர்கெட்டு கிடக்குது, மனுஷன் சீர்கெட்டு கிடக்கிறான், அவனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் சின்ன வயதிலிருந்தே சரியில்லை, அதனால நான் இந்த உலகத்தை ஜலப்பிரளயத்தினால அழிக்க போறேன். ஆனா என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது, உன்னை வச்சுதான் நான் ஒரு புது உலகத்தையே ஆயத்தம் பண்ண போறேன். ஜலப்பிரளயம் வரப்போது, நீ ஜலப்பிரளயத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தேவன் நோவாவுக்கு செய்தியை சொல்றாரு. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் அவன் வாழ்க்கையில கிளைமேக்ஸ் செய்தி. தேவனோடு சஞ்சரித்து நடந்த காரணத்தினால்தான் தேவன் தம்முடைய திட்டங்களை அவனுக்கு சொன்னாரு, தாம் செய்ய போவதை சொன்னாரு, அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றி சொன்னாரு. ஒரு நீதிமான், அவனுக்கு தேவன் என்னவெல்லாம் கிருபை செய்வார் என்பதை முதல்ல இந்த நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறப்பதான் ஆதியாகம புஸ்தகம் தெளிவா சொல்லுது. நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் பலவற்ற நீதிமொழிகள் புத்தகம் பட்டியலிடுது. நீதிமானுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் சங்கீத புஸ்தகங்கள் பட்டியலிடுது. ஆனா அதற்கு உதாரணம், உலகத்தினுடைய முதல் ஆதாரமா இருந்தவன் நோவா, நோவாவினுடைய குடும்பம். சரி, அவனை குறித்து பல செய்திகளை சொல்லிச்சு. Noah was a godly man, Noah was a family man, Noah was a unique man, Noah was a pure man in the impure world. Noah was a righteous man in an unrighteous world.
Noah walked with God in an ungodly world. தேவபக்தி இல்லாத ஒரு உலகத்துல நோவா தெய்வீகமா நடந்தான் அப்படின்னு அவனை குறிச்சு ஹைலைட்ஸ் ஆன செய்திகள் வேதம் தெளிவா சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாடு நோவாவை குறிச்சு சொல்றப்ப நோவா தேவ எச்சரிப்பை பெற்றான். நோவா பயபக்தி உள்ளவனா இருந்தான். நோவா வரப்போகிற பெருவெள்ளத்துக்கு பேழையை உண்டு பண்ணினான், அதாவது விசுவாசித்து செய்தான். நோவா உலகத்தை ஆக்கினைக்கு தீர்த்தான். நோவா நீதியை பிரசங்கித்தான். நோவா நீதியை சுதந்திரித்துக் கொண்டான் என்று நோவாவை குறிச்சு புதிய ஏற்பாடு பேசுறப்ப பல செய்திகளை அவனை குறிச்சு பேசுது. ஆக பழைய ஏற்பாட்டிலும் நோவா எப்படி இருந்தாருன்னு சொல்லுது, புதிய ஏற்பாடும் நோவா எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலும் பெருவெள்ளத்துக்கான ஆதாரங்கள் வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலும் பெருவெள்ளத்துக்கான ஆதாரங்கள் வசனங்கள் வேதம் சொல்லி இருக்குது. ஆக நாம் கடந்த நாட்களில் பார்த்த இந்த குறிப்புகளின் அடிப்படையில் பெருவெள்ளத்துக்கான ஆயத்தம் என்று சொல்ல பொழுது முதலாவது செய்ய வேண்டிய ஆயத்தம் அவன் பேழையை செய்தான் என்பது. கவனிங்க, பேழைக்கான ஆயத்தம் நோவாவும் அவன் பேழையும். நோவாவின் பேழை என்ற அந்த பேழை என்ற வார்த்தை எபிரேயத்தில் டெபா அப்படின்னு அழைக்கப்படுது. டெபா டெபா அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு பேரு, அப்படி இல்லாட்டி பாஸ்கெட் அப்படின்னு பொருள். டெபா இந்த பாக்ஸ் அல்லது பாஸ்கெட் அப்படின்ற பொருள்ல வர வார்த்தை பல இடத்துல பயன்படுத்தப்படுது. இந்த டெபா குறிப்பா சுமார் 27 இடங்கள்ல நோவாவுக்கு பயன்படுத்தப்படுது. 1-2 இடங்கள்ல மோசே குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அம்மா அவனை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு நைல் நதியில விட்டாங்களே, அந்த பெட்டிக்கு கூட டெபா அப்படின்ற பெயர் பயன்படுத்தப்படுது எபிரேய வேதத்துல. ஆக இந்த டெபா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருள் பாக்ஸ் அல்லது பாஸ்கெட், அதை பேழை என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, இப்ப கவனிங்க, குறிப்பு 1, பேழையை பற்றிய குறிப்பு 1. பேழை செய்யப்பட்ட மரம் கொப்பேர் மரம். இது ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இருந்த தாவரங்களில் விசேஷமானது. ஆராய்ச்சியாளருங்க சொல்றாங்க இந்த மரம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால அதிகமா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இருந்த விசேஷமான மர வகைகளில தாவர வகைகளில கொப்பேர் மரம் ஒன்று. இது தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை கொண்டது, அதாவது தண்ணீருடைய தாக்கத்தை, தண்ணீர் தாக்கத்தை எதிர்ப்ப தாங்கக்கூடிய சக்தி கொண்ட மரம், உறுதியானது இந்த மரம். ஆகையினால்தான் இந்த மரத்தால நீ பேழைய செய் அப்படின்னு தேவன் நோவாவுக்கு சொன்னாரு. பேழைய வடிவமைத்தது தேவன் தான். பேழைய வடிவமைத்தது தேவன் தான் வடிவமைத்தாரு, வேற யாரும் வடிவமைக்கல. அது மட்டுமல்ல, பேழைக்குள்ள எந்திரங்கள் கிடையாது. பேழையானது எண்ணெயில ஆயில்ல அது இயக்கப்படல. பெட்ரோலோ டீசலோ கிரோசினோ ஆயிலோ எந்த வகை ஆயிலும் கிடையாது. பேழைக்கு உள்ளே எந்த வகை எந்திரமோ அல்லது எந்திர சம்பந்தப்பட்ட பொருட்களோ இயக்குவதற்கு எதுவும் கிடையாது. முழு பேழையும் ஜலப்பிரளயத்தின் பொழுது இயக்கியது தேவன். ஏன்னா வெளியே யாரும் இல்லை, உள்ள அவங்களுக்கு அந்த ஒர்க்கே இல்லை. பேழையை இயக்கிற அந்த ஒர்க்கே உள்ள இல்லை. ஜலம் அதிகமானதுமே, பெருவெள்ளம் அதிகமானதுமே ஆட்டோமேட்டிக்கா பேழை கிளம்புது. அதுக்கு பிறகு எங்க போகுது எங்க வருது தெரியாது, உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, வெளியும் யாரும் அதை பார்க்க முடியல. அப்ப பேழைய டைரக்ட் பண்ணி நடத்தினது தேவன். பேழையை செய்யும் பொழுது அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு அப்படின்னு நோவாவுக்கு சொன்னாரு. இந்த கீழ் பூசுதல் என்பது
பல இடங்களில லேவியராகம புத்தகத்துல ரத்தம் பூசுதல் என்ற வார்த்தைய வாசிக்கும். ரத்தத்தை, ஆசாரியன் ரத்தத்தை எடுத்து பூசினான் அப்படின்னு. அந்த பூசுதல் என்ற வார்த்தைக்கு கூட இந்த கீழ் பூசுதல் என்ற வார்த்தைக்கும் ஒரே பொருள்ல சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப கீழ் பூசுதல். இப்ப இந்த கீழ் ஏன் பூசினது அப்படின்னா, தண்ணீராலோ அல்லது பூச்சினாலோ மரம் சேதாரப்படக்கூடாது, மரங்களை இணைக்கிறதுக்காக அதை பூசி அந்த பேழையை வடிவமைக்க உதவப்பட்டது. கவனிங்க, பல கணக்குகளின் அடிப்படையில் நோவாவுடைய பேழை செய்யறதுக்கே சுமார் 120 வருஷத்துக்கு உள்ள வேலை நடந்திருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஒரு குறிப்புல பார்த்தோம், கடைசி 5 வருஷத்துல அதிகமான வேலையை செஞ்சாங்கன்னு பேழையை செய்யறதுக்கு. இன்னொரு குறிப்பு சொல்லுது, பேழையை செய்யறதுக்கு அவங்க சுமார் 85 வருஷங்கள் செலவிட்டு இருக்கலாம் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, ஜலப்பிரளயத்தின் அறிவிப்பு வரும் பொழுது 6ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றாரு, பாரு 120 வருஷம் தான், இன்னும் 120 வருஷம், அதுக்கு பிறகு நான் இவங்களெல்லாம் அழிக்க போறேன், லாஸ்ட் சான்ஸ். ஸோ அவன் இருக்க போறது இன்னும் 120 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி தேவன் நோவாவுக்கு சொல்லும் பொழுது, நோவாவுக்கு வயது 480. ஜலப்பிரளயம் துவங்கும் பொழுது நோவாவுக்கு வயது 600. ஆக இந்த இடைப்பட்ட 120 வருஷங்கள்ல தான் இந்த பேழைய நோவா செஞ்சிருக்கணும். சரி, இவங்க குடும்பத்துல நோவாவுடைய 3 குமாரர்கள், அப்படின்னா 4 ஆண்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒருவேளை மற்றவங்க எல்லாம் சேர்ந்து கூட இதுக்கு உதவி செஞ்சிருக்கலாம், இல்லாதையும் இருக்கலாம். என்ன நிஜமா நடந்துச்சுன்னு நோவாவை சந்திக்கிறப்பதான் தெரியும், நோவா பிள்ளைகளை சந்திக்கிறப்பதான் தெரியும். ஆனா யூகங்களின் அடிப்படையில் அழிஞ்சு போற ஒரு உலகத்துல ஒரு குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட போகுதுன்னா என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சில யூகங்கள் இருக்கும். அது எல்லா மனுஷருக்கும் பொதுவாக தான் இருக்கும். மனுஷன் ஒருத்தன் இருந்தா அவனுக்கு உணர்வு, உணர்ச்சி, கற்பனை, பயம், எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த உணர்வுகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உலகம் அழிய போது, அதுக்கு முன்னாடி எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு பேழையை செய்ய சொன்னாரு. அப்படி செய்யறதுக்கான ஆயத்தங்கள் நடக்குது. சோ ஒருவேளை இந்த 4 பேரை தவிர வேற யாருன்னா கூட ஹெல்ப் பண்ணி இருக்கலாம் பேழையை செய்ய. பேழை ரொம்ப பெரிய ஒர்க்கு, ரொம்ப பெரிய ஒர்க்கு. ஒருவேளை இந்த 4 பேரை தவிர யாருமே வரல கூட, இவங்க மட்டும்தான் செஞ்சிருந்தாங்கன்னா, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1 சதுர அடி வேலை செஞ்சிருந்தா, இந்த 4 ஆட்களும் சேர்ந்து இந்த பேழையினுடைய அளவுப்படி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சுமார் 85 வருஷம் தேவைப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த 120 வருஷங்கள் என்றது ஒரு பேழையை உண்டு பண்றதுக்கு போதுமான நேரம், காலம், உழைப்பு அதிகமாகவே இருக்குது. அவங்க நிதானமாகவும் செஞ்சிருக்கலாம் அல்லது வேகமாகவும் செஞ்சிருக்கலாம். ஏன்னா பேழையை செய்யக்கூடிய அந்த கால அளவு அவசர அவசரமா செய்யப்படலை, நிதானமாவே செய்ய தேவன் டைம் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, பேழைக்கு பொறியாளர்களுக்கு இல்லை, இவங்க தான் பொறியாளர்கள். நோவாவுக்கு இந்த கட்டட பணி இருக்குது, இது அவங்க குடும்ப பணி இல்லை, இது அவங்களுடைய தொழிலும் கிடையாது. தேவன் நோவாவுக்கு திடீர்னு சொல்றாரு, பாரு நான் உலகத்தை அழிக்க போறேன், நான் உன்னை காப்பாற்ற போறேன், ஒரு பேழையை செய் அப்படின்னு. ஸோ ஃபுல் பிளானையும் முழு பிளானையும் தேவன் நோவாவுக்கு சொல்லிட்டு
நோவாவையும் அவனுடைய ஆட்கள் குமாரரையும் செய்ய சொல்றாரு. இதுல ஃபுல் பிளான் சொல்றப்ப இப்ப இருக்கிற என்ஜினியர்ஸ் கணக்கு போட்டு சொல்றாங்க, எக்ஸாக்டா ஒரு பேழைய ஒரு கப்பலை செய்யக்கூடிய அந்த அளவை கரெக்டா அன்னைக்கு நோவாவுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு கப்பலை செஞ்சா அந்த கப்பலுக்கு அளவின் விகிதம் இப்படிதான் இருக்கும், 30x5x3. நீங்க ஒரு கப்பலை செய்ய போறீங்கன்னா அதுக்குரிய விகிதாச்சார அளவு இதுதான். இதே விகிதாச்சார அளவின் படிதான் தேவன் நோவாவுக்கு அளவை கொடுக்கிறாரு. இந்த விகிதாச்சாரம் இருக்குது 300x50x30. இந்த விகிதாச்சாரம்ன்றது ஒரு கப்பலை செய்யக்கூடிய விகிதாச்சார அளவு. இன்னைக்கு இருக்கிற மெரீன் இன்ஜினியர்ஸ் கேட்டா கூட இது எக்ஸாக்ட் ஷிப்புக்கு பேஸ்மெண்டான அளவு இதுதான். அப்போ காட் எவ்வளவு ஒரு நுணுக்கமா அதை செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு காரியம், இந்த அளவு விகிதாச்சாரப்படி கப்பலை உருவாக்கினா 90 டிகிரி சாய்மானம் வந்தாதான் கப்பல் கவருமா, இல்லாட்டி கவரவே கவராது, கவிழ்ந்து போக வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த விகிதாச்சாரப்படி கப்பல் கவிழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. 90 டிகிரி கோணத்துல கப்பல் சாஞ்சாதான் முழு கப்பலும் கவிழ முடியும். ஆனா இந்த அளவின்படி தேவன் சொன்ன அளவு சரியா இருந்ததுனால கப்பல் கவிழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கப்பல் எவ்வளவு வெயிட்டையும் தாங்கிட்டு போற அளவுக்கு இருக்குது. பேழையை குறிச்ச குறிப்பு 1 கவனிங்க. பேழையின் நீளம் 300 முழம். இதை நான் அடிக்கு மாத்திரேன், ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் 450 அடி. பேழையின் அகலம் 50 முழம் 75 அடி. பேழையின் உயரம் 30 முழம் 45 அடி. கவனிங்க, இந்த முழம் அப்படின்றது 18 இன்ச்சு ஒரு முழம். எபிரேய கணக்குப்படி 18 இன்ச்சு சேர்ந்தது ஒரு முழம். ஒரு சில இடத்துல 16 இன்ச்சியும் இருக்குது, இன்னொரு சில இடத்துல 20 இன்ச்சியும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் 18 இன்ச்சு அப்படின்ற கணக்கு எடுக்கிறோம். ஸோ 16 ஒரு பக்கம், ஒரு முழம்ன்றது 16 இன்ச்சு, இன்னொரு இடத்துல 20 இன்ச்சுன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல 18 இன்ச்சுன்றாங்க. ஸோ நம்ம ரெண்டுத்துக்கும் பொதுவாக 18 இன்ச்சு ஒரு முழம் அப்படின்னு எடுத்தா கூட 300 முழம் பேழையின் நீளம், 50 முழம் பேழையின் அகலம், 30 முழம் பேழையின் உயரம். இப்போ இதை நான் முழம்ன்றதுக்கு பதில் அடியா மாத்தினா இப்ப நம்மளால யூகிக்கவோ கணக்கிடவோ எளிமையா இருக்கு. இப்ப கவனிங்க, 450 × 75 × 45 பெருக்குனா 15,18,750 கன அடி. மூணுத்தையும் சேர்த்து பெருக்குனா இப்ப பாருங்க, இதுதான் பேழை. இந்த கட்டடம் தான் பேழைன்னு வைங்க. இப்ப இந்த கட்டடத்தினுடைய நீளம், பேழை இதுவானால் இதனுடைய நீளம் 450 அடி நீளம், இதனுடைய அகலம் 75 அடி அகலம், இதனுடைய உயரம் 45 அடி உயரம். இந்த கட்டடம் தான் பேழைன்னு வச்சா இப்போ இதனுடைய டோட்டல் பருமன், அந்த வால்யூம், கெப்பாசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளவு அளவு இருக்குது. உயரத்தை கூட்டனா, அகலத்தை கூட்டனா, நீளத்தை எல்லாத்தையும் போட்டா இவ்வளோ கன அடி. இப்ப ஞாபகம் வைக்க வேண்டியது, பேழை மொத்தம் 15,18,750 சதுர கன அடி வால்யூம் கொண்டது, பருமனை கொண்டது. பேழை 3 ஃப்ளோரை கொண்டது, 3 ஃப்ளோர் சேர்ந்து உள்ள இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளோரை எவ்வளோன்னு கணக்கு எடுத்தா, ஒரு ஃப்ளோருக்கு கணக்கு எடுத்தா கவனிங்க, நீளத்தையும்
அகலத்தையும் கணக்கு எடுக்கிறோம். நீளம், இது பேழையின் நீளம், இது அகலம், உயரத்தை இல்லை. முதல்ல ஃப்ளோரை மட்டும் கணக்கு போடுவோம். 450 அடி இன்ட்டு 75 பெருக்குனா 33,750 சதுர அடி. அப்போ ஒரு ஃப்ளோர் உடைய ஸ்பேஸ், பேழையின் முதல் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு இருக்குது. ஒரு ஃப்ளோர் உடைய ஸ்பேஸ் 33,750 சதுர அடி. இப்போ முதல் அடுக்குல தரை அளவு இவ்வளவு இருக்குது. அப்போ 3 ஃப்ளோரையும் சேர்த்தா, அப்போ 3 இன்ட்டு 33,750 பெருக்கிறோம். பெருக்குனா 1,02,250 சதுர அடி. 3 ஃப்ளோர் உடைய ஸ்பேஸ கணக்கு போட்டா 1,02,250 சதுர அடி பேழைக்குள்ள. ஓகே, அப்போ பேழையில மொத்தம் ஸ்பேஸ் 1,02,250 சதுர அடி. பேழை 3 அடுக்கு கொண்டது. ஒரு அடுக்குல 33,750 அடி சதுர அடி ஸ்பேஸ் இடம் இருக்குன்னா, இந்த ஒரு கிரவுண்ட்ல, ஒரு ஃப்ளோர்ல சுமார் 20 பாஸ்கெட் பால் கோர்ட்டை போடலாம். பாஸ்கெட் பால் ஆடுவாங்கள, அந்த பாஸ்கெட் பால் உடைய கோர்ட் இருக்குது, அந்த கிரவுண்டு, அந்த மாதிரி 20 கிரவுண்ட ஒரு ஃப்ளோர்ல போட முடியுது. ஓகே, குறிப்பு 2. சோ ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2, ஃப்ளோர் 3, இது மேல மூடி, இது கீழே. கவனிப்போம். அப்போ அவங்களுக்கு அதுக்கு 3 மாடிக்கும் போறதுக்குரிய வழிகளை செஞ்சு வச்சிருப்பாங்க உள்ள. ஆனா வெளியே ஒரே ஒரு வாசல், அதுக்கப்புறம் மேல ஒரே ஒரு ஜன்னல், இதுதான் இருந்துச்சு. இப்போ பேழைய சம்பந்தப்பட்டது. இந்த பேழையின் நீளம் 1.5 ஃபுட்பால் கிரவுண்ட் எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளம் கொண்டதுன்னு பார்த்தோம். ஒரு பேழையை கட்டுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் வச்சு கட்டணும்னா ஏறக்குறைய 2 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. 2 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. இந்த கணக்குகளை வச்சு நம்ம பிளாட் போட்டா, ஒரு கிரவுண்டு லேண்ட் வாங்குனீங்கன்னு வைங்க, ஒரு கிரவுண்டு நீங்க வீடு கட்ட லேண்ட் வாங்கினா 2,400 ஸ்கொயர் ஃபீட்டு, 5 சென்ட். 5 சென்ட் லேண்டு 2,400 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பேழை செய்யணும்னா எவ்வளவு லேண்ட் தேவைப்படும்னா, நீங்க இத நீளத்தின் வச்சு கணக்கு பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஏக்கராவது அதிகமான ஒரு நிலத்தை இதுக்கு தேவையா ஒதுக்க முடியும். ஓகே, கவனிங்க. பேழையை குறிச்ச குறிப்பு, பேழையின் கொள்ளளவு 15,18,750. கவனிங்க, தரையை பார்த்தோம், தரை எவ்வளவு நீளம்னு. கொள்ள அளவுனா என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க, இவ்வளோ உயரத்தில் இருக்குது, இவ்வளோ உயரத்துக்குள்ள எவ்வளோ பெட்டி அடுக்க முடியும்? அதே நீளம், அதே அகலம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெட்டியை செய்யறோம். பெட்டியை செஞ்சுட்டு வரிசையா அடுக்கிறோம். இதுக்கு மேல, அதுக்கு மேல. அப்போ ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி பாக்ஸில் அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுக்கிட்டே போனா பேழையினுடைய கொள்ள அளவு இந்த அளவுக்கு வரும். அப்போ இந்த ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு ஃப்ளோரையும் கொள்ள அளவு அந்த அந்த உயரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப, உதாரணத்துக்கு சொன்ன சரக்கு ரயில் பெட்டி இருக்குது. இது சிறிய வகை ரயில் பெட்டி, சின்ன ரயில் சரக்கு பெட்டி. இது அமெரிக்கன் சரக்கு பெட்டி. நம்ம ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் அதை விட அகலமும் நீளமும் கொண்டது. அதனால இதை யோசிக்க முடியாது. சோ அவங்க என்ன சொல்றாங்க, முழுசா இந்த பேழைக்குள்ள 569 சரக்கு பெட்டியை அடுக்கலாம். கீழே மேல மேல, கீழே மேல மேல, அப்படி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அடுக்கிட்டு போய்
3 ஃப்ளோர்லயும் அடுக்குனா சுமார் 569 சரக்கு பெட்டியை அடுக்கலாம். ஒரு சரக்கு பெட்டியில 240 ஆடுகளை அடுக்கலாம். கீழே அதுக்கு மேல ஒரு தடு போட்டு அதுக்கும் மேல வைக்கலாம். அப்போ ஒரு போகிக்குள்ள சுமார் 240 ஆடுகளை அடுக்குனா எல்லாமே சுமார் ஒரு கற்பனை. அப்போ மொத்தம் 569 பெட்டிகள்ல 208 பெட்டியை கழிச்சிட்டா மீதி ஸ்பேஸ் இடம் 361 பெட்டிக்கு இடம் இருக்குது. இந்த 361 பெட்டிக்கு இடத்துல அவங்க உணவு, தண்ணீர், போக்குவரத்து எல்லாத்தையும் ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியும். 4 குடும்பம் இருக்குது, 4 தம்பதிகளுக்கு கூடிய அறை, படுக்கிற அறை எல்லாமே இருந்திருக்கும். சோ அப்போ இவ்வளவு ஸ்பேஸ், அதாவது டோட்டலா இவ்வளோ போனா கூட 37% ஸ்பேஸ் இல்ல 50% ஸ்பேஸ் மிருகங்களுக்குன்னு ஒதுக்கினாலும் மீதி 50% ஸ்பேஸ் காலியாவே இருக்குது. அவங்க அதை ஒர்க் அவுட் பண்ண. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்தா பேழையினுடைய எடை 23,540 டன் எடையை கொண்டதா இருக்குது. இப்போ அவங்க இப்படிதான் அடுக்கி இருக்கணும். பேழைக்குள்ள வரிசையா பேழைக்குள்ள போயிருக்க வேண்டிய மிருகங்கள் சுமார் 50,000 வச்சாலும் 50,000 70,000 வரைக்கும் எண்ணிக்கை கொண்டதா இருக்குது. 50,000 வகை இனம் 50,000 இருந்தாலும் கவுண்ட் படி பார்த்தா சுமார் 70,000 தாண்டுது. கவனிங்க, பால் ஊட்டிகளின் இனம் 3,700. உலகம் முழுசும் இருக்கிற இனங்கள் உள்ள வந்திருந்தாலும் 3,700. 2 பறவைகள் 8,600 இனம் வகை. ஊர்வன 6,300. நீர் நில வாழ்வன 2,600. பூச்சி வகைகள் 3,090. இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 25,000 இனம் உள்ள இருக்குது. இது ஆணும் பெண்ணுமா சேர்த்தா 50,000. அப்ப 25,000 இன்ட்டு 2 ஆணும் பெண்ணுமா சேர்த்தா 50,000. இதுல இன்னொன்னு, இதுல சுத்தம் உள்ளவைகள்ல 7 ஜோடிகளை தெரிந்தெடு அப்படின்றாரு. அப்போ 7 ஜோடிகளை சுத்தம் உள்ளவைகளை கணக்கு போட்டா சுமார் 72,000 எண்ணிக்கை உள்ளவங்க உள்ள இருக்கிறாங்க. மனுஷர் அல்லாத மிருகங்கள். ஓகே, பேழையை குறிச்ச குறிப்பு. பேழைக்குள்ள அந்தந்த மிருகத்துக்கு தேவையான இடமும் பொருளும் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இது இன்னொரு கணக்கு, கம்பேரிசன். இது நான் சொல்றது ரொம்ப குறைவு, அவங்க என்னை விட ரொம்ப அதிகமாக சொல்றாங்க. ஸோ பேழைக்கு உதாரணங்களை பார்த்தோம். 3 வகை கப்பல்களோட நோவாவினுடைய பேழையை இணைச்சு பார்த்தோம். சாண்டா மெரியா 100 அடி கொண்டது. வயோமிங் அப்படின்ற கப்பல் 300 அடி கொண்டது. டைட்டானிக் 800 அடி கொண்டது. குயின் மேரி 2 பிசினஸ் லக்ஸரி கப்பல், உலகத்துல பணக்காரங்க போற கப்பல் குயின் மேரி 2, இது 1000 அடி கொண்டது. அப்படின்னா பிரபலமான இந்த கப்பல்கள் வரிசையில் நோவாவினுடைய பேழை 500 அடி கொண்டது. அதாவது குயின் மேரி 2 1000 அடி நீளமா இருந்தாலும் நோவாவினுடைய பேழை 500 அடி கிட்ட இருக்குது. பாதிக்கு பாதி. எந்த ஒரு எந்திர அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத ஒரு காலத்திலேயே நோவாவின் பெரிய பேழை ஜலத்துல பயணப்பட்டு இருக்குது. ஓகே, இன்னும் குறிப்பா உதாரணத்துக்கு நோவாவின் பேழை 450 அடி அப்படின்னு வச்சாலும் டைட்டானிக் முழுகி போன கப்பல் 882. ஆல்மோஸ்ட் டைட்டானிக் கப்பல்ல பாதிக்கு பாதி நோவாவினுடைய பேழை. ஒரு 747 பிளைட்டு 231 அடி நீளம்னா அதை விட டபுள் மடங்கு நீளம் நோவாவின் பேழை. ஸோ
உதாரணங்களை பார்க்கிறப்ப இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நோவா பேழையின் நீளம் 450 அடி, அதாவது 300 முழம். ஒரு முழம் என்பது 16 அங்குலத்தை குறிக்குது. ஆனா இப்புத்தகத்தை எழுதிய மோசே எகிப்திய கணக்குப்படி தான் இதை கணக்கிட்டு எழுதுறாரு. ஜலம் பெருவெள்ளத்துல இந்த பேழை சுமார் 500 மைல், அதாவது 800 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு அரராத் மலையில தங்கிற்று. இந்த அரராத் துருக்கி தேசத்தை சேர்ந்த பகுதியாகும். அதுக்கு பிறகு இப்ப 1975 80 ரான் அப்படின்றவரு இத கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறப்ப துருக்கியில இப்படிப்பட்ட ஒரு மலையில ஒரு இடம் இருந்துச்சு. அதை போய் கண்டுபிடிச்சு அளந்தப்ப நோவா பேழை எவ்வளவு நீளமோ, நோவா பேழை எவ்வளவு அகலமோ அவ்வளவு அகலத்துக்கு இடம், அந்த இடத்துல பேழை அரராத் மலையில ஸ்பேஸ் அடையாளம் இருந்ததா ரான் சொல்றாரு. ஓகே, இப்போ ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஜலப்பிரளயத்துக்கான ஆயத்தம், பேழையின் வடிவமைப்பு, பேழைய ரெடி பண்ணியாச்சு. இப்ப என்ன நடக்குது? பேழை எல்லாம் ரெடிவாயிடுச்சு. லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் 7ஆம் அதிகாரம் சொல்லுது. ஜலப்பிரளயத்தின் போது என்ன நடக்கிறது என்பதை 7ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளா பிரிக்கலாம். பகுதி 1 ஜலப்பிரளயத்துக்கான கடைசி அறிவிப்பு. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. பகுதி 2 ஜலப்பிரளயத்துக்கான கடைசி ஆயத்தம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 10, 13 முதல் 15. பகுதி 3 ஜலப்பிரளயத்தின் போது நடப்பது அல்லது ஜலப்பிரளயத்தின் போது நடந்தது என்ன. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 17 முதல் 24. ஆக 7ஆம் அதிகாரத்தை இந்த 3 பகுதிகளா பிரிக்க முடியும். முதல் பகுதி ஜலப்பிரளயத்துக்கான கடைசி அறிவிப்பு. இப்போ ஜலப்பிரளயத்தின் போது நடப்பது என்ன? கடைசி அறிவிப்பு. கடைசி அறிவிப்புல என்னெல்லாம் காட் சொல்றாரு அதை தான் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். தேவன் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? பூமியில ஒரு சந்ததியில ஒரு நீதிமான பார்க்கிறாரு. இப்ப பூமியில தேவன் தேடுறது நீதிமானதான், பார்க்க விரும்புறது நீதிமானதான். ஜலப்பிரளயம் ஏன் வரப்போகுது? அங்க யாரும் நீதிமான் இல்லை, அதனால ஜலப்பிரளயம் வரப்போகுது, அழிவு வரப்போகுது, ஆபத்து வரப்போகுது, இவ்வளவு பெரிய காரியம் நடக்க போகுது. ஆனா நான் பார்த்து தேடுறது ஒரு நீதிமான் இருக்கிறானே, அதனால என் பார்வை அவன் மேல படுது அப்படின்னு. சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு தேவ தூதர்கள் போன பொழுது ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிட்டு, ஐயோ வீட்டுக்கு வந்தாங்க, சோதோம் குமாராக்கு போறாங்க அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச பிறகு ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி வாதாடி கேட்கிறாரு, ஆண்டவரே ப்ளீஸ் 50 நீதிமான் இருந்தா நீர் அழிப்பீரா? 40 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? 30 பேர் இருந்தா அழிப்பீரா? 20 பேர் இருந்தா அழிப்பீரா? 10 பேர் இருந்தா அழிப்பீரா? சோ ஆபிரகாம் தேவனிடத்துல வேண்டி வேண்டி கேட்டதெல்லாம், ஐயோ தேவனே அந்த ஊரை அழிக்க போறீங்க, அந்த ஊரை அழிக்கிறதுக்கு எவ்வளவு காரணம் இருக்கலாம், ஆனா ஓ நீதிமான் அங்க இருக்கிறானே,
அந்த நீதிமான் நிமித்தம் நீர் அழிக்காமல விட்டுட்டா நல்லா இருக்குமே, கொஞ்சம் தயவு செய்யுங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. அப்போ அந்த ஊர்ல நீதிமான்கள் இல்ல, ஒரே ஒரு ஆள் குடும்பம் இருந்துச்சு, லோத்து. அவனை சொல்றப்ப வேதம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்துல வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். ஐயோ ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ இந்த ஊர்ல இப்படி நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது. அந்த ஊரை விட்டு அவன் போல, அந்த ஊருக்குள்ளதான் இருக்கிறான். அந்த ஊர்ல அவன் கொஞ்சம் நல்லவனா இருந்தான். அந்த நல்லவனை காப்பாத்துறதுக்கு தேவ தூதர்கள் சோதோமுக்கு போறாங்க. அவன் நல்லவன் வெளியே வந்துட்ட பிறகு சோதோம அக்னினால அழிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தேவன் இதே மாதிரி ஒரு காரியத்தை நோவா காலத்துல செய்யறாரு. இப்போ நீதிமான தேடுறாரு, யாருன்னா இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னா ஒரே ஒரு ஆள் தான் திரும்ப திரும்ப இருக்கிறான், அது நோவா தான். அப்ப சொல்றாரு, பார் நோவா, பூமியில நான் உன்னை நீதிமானாக கண்டேன். இப்போ தேவன் பார்க்கிற பார்வை, தேடின தேடுதல் எல்லாம் ஒரு நீதிமான. இரண்டாவது, தேவன் காண்பது என்ன என்பதை இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் காக்கும்படி. 2ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அந்த கேர் டேக்கிங் என்ன பார்க்க போறாரு, என்ன காக்க போறாரு அப்படின்னா, முதல் மனுஷனை பார்த்தாரு, இப்போ மற்ற உயிர்களை கூட பார்க்கிறாரு, உயிர்களை கூட பார்க்கிறாரு. அந்த உயிர்களை வித்த காக்கணும், காக்கணும் அப்படின்ற வேர்ட் ரொம்ப முக்கியம். அந்த வித்த காக்கும்படி. அப்போ ஒரே ஒரு சிருஷ்டிகர் மனுஷன் மேலையும் கவனம் வைக்கிறாரு, மிருகங்கள் மேலையும் கவனம் வைக்கிறாரு. அப்போ அவர்தான் உண்மையிலே இது எல்லாத்தையும் படைச்சவரா இருக்கணும், எல்லாத்தையும் அறிஞ்சவரா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும். மனுஷன் மேல, நோவா குடும்பத்தின் மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரோ அதே இரக்கம் அந்த மிருகங்களை காப்பாற்றணும், உயிரை காப்பாற்றணும், வித்தை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்திலையும் இருக்கிறாரு. பாருங்க, தேவன் அன்புள்ளவர். அவர் சிருஷ்டித்தது எல்லா சிருஷ்டிக்குள்ளும் அந்த அன்பு இருக்குது. அதனாலதான் உலகத்துல எந்த மனுஷனுக்குள்ள அன்பு இருக்குது, எந்த மிருகத்துக்குள்ள அன்பு இருக்குது. புலி பயங்கரமான மிருகம் தான், ஆனா அது குட்டிகளை காக்கிறதுக்கு அதுக்குள்ள அன்பு இருக்குது. சிங்கம் பயங்கரமான மிருகம் தான், யானை பயங்கரமான மிருகம் தான், காண்டா மிருகம் பயங்கரம் தான், திமிங்கலம் பயங்கரம் தான். ஆனா ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளும் தான் குடும்பம், தான் பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய அன்பு இருக்குது. பாருங்க, அந்த அன்பின் உணர்வு இருக்குது. அது கூட அந்த தேவனுடைய அன்பின் சிருஷ்டிப்பு என்பதை வகையில காட்டுது. பாம்பு கொடிய பாம்பு, ஆனா அந்த பாம்புக்குள்ள ஒரு அன்பு இருக்குது, தன்னுடைய பிள்ளைகளை காக்கக்கூடிய அந்த அன்பு இருக்குது. பாருங்க, அந்த அன்பின் சுபாவம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மிருகம், நல்லதோ கெட்டதோ, கொடியதோ மென்மையானதோ, எல்லாத்துக்குள்ளும் அந்த அன்பின் சுபாவம் இருக்குது. பறவைகளை எடுங்க, அந்த பறவைகளுக்குள்ளும் இருக்குது. நிலத்துல ஊர்வனே, நீர்ல ஊர்வனே, ஆகாயத்துல பறப்பனே, காட்டில் இருப்பனே, நாட்டில் இருப்பனே, எல்லா மிருகத்துக்குள்ளும் ஒரே விதமான சுபாவம் இருக்குது. அன்பு என்ற சுபாவம், நேசிக்கிற சுபாவம், தான் பிள்ளைங்களை காப்பாற்றுற சுபாவம். அப்ப அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒன் கிரியேட்டர், த சேம் கிரியேட்டர், அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு தான், அந்த பண்பு தான், அந்த கேரக்டர் தான், அந்த அன்பின் சுபாவம் தான் அவர் சிருஷ்டித்த எல்லாத்துக்குள்ளும் சேமா இருக்குது.
அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. நம்பர் 3, தேவன் கட்டளையிட்டார். கவனிங்க, இது ஒரு கட்டளை. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கட்டளையிட்டார். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே. அப்போ இது கட்டளை, இது அறிவுரை இல்ல, இது கட்டளை. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு முன்னால காட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு, ரொம்ப கண்டிப்புள்ளவரா இருக்கிறாரு. நோவா இல்ல, நோவா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு காட் கட்டளை இடுறாராம். 2 இடத்துல திரும்ப திரும்ப வருது, கட்டளை இட்டபடியே செய்யறான். தேவன் சொன்னபடியே அப்படின்னு இல்லை, தேவன் பேசியபடியே அப்படின்னு இல்லை, தேவன் கட்டளையிட்டபடி. அப்போ 7ஆம் அதிகாரத்துல முதல் பகுதி என்ன சொல்லுது? வசனம் 1 முதல் 7 வரை தேவனுடைய அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? தேவன் கண்டார், தேவன் காத்தார், தேவன் கட்டளையிட்டார். இப்போ 2ஆம் பகுதி, 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் பகுதி ஜலப்பிரளயத்திற்கு கடைசி ஆயத்தம், லாஸ்ட் ப்ரிப்பரேஷன். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் துவங்கி 10ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் துவங்கி 15ஆம் வசனம். ஓகே, என்ன சொல்லுது? ஒரு குடும்பத்தின் ஆயத்தம், லாஸ்ட் ப்ரிப்பரேஷன். இப்ப என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இப்போ ஒரு குடும்பத்தை குறிச்ச ஆயத்தம். 7ஆம் வசனம் சொல்லுது, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவா அவனோடு கூட அவன் குமாரர் அவன் மனைவி அவன் குமாரரின் மனைவி பேழைக்குள் பிரவேசித்தார்கள். முதல்ல ஆண்களை பட்டியலிடுது, அப்புறம் பெண்களை பட்டியலிடுது. அப்போ இது முழுசா ஒரு குடும்பத்துல 8 பேரை, 4 தம்பதிகளை, 4 ஆண்கள் 4 பெண்களுக்கான ஆயத்தம். ஓகே, நம்பர் 2, பிராணிகளின் ஆயத்தம். என்ன ஆயத்தம்? 7ஆம் அதிகாரம் 8, 9. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. நோவாவிடத்துல பேழைக்கு உட்பட்டன. லாஸ்ட் வீக் ஆயத்தம் நடக்குது, டேக் ஆஃப் ஆகும் போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்ப அந்த ஆயத்தம்ன்றது ரொம்ப இவ்வளோ நாள் சரீரப்படியா எல்லாம் நடந்துருச்சு. அவங்க பேழைய செஞ்சது, மரத்தை வெட்டினது, பேழைய உருவாக்கி கீழ் பூசி எல்லாத்தையும் ஏறச்சி எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ எல்லாமே ரெடி, டேக் ஆஃப் எடுக்க போறாங்க. அந்த சூழ்நிலையில வரப்ப என்னெல்லாம் நடந்திருக்கும், எப்படியெல்லாம் யோசித்திருப்பாங்க. ரொம்ப கம்பேஷன் இல்லாத ஒரு பிரீச்சர் இத பிரசங்கம் பண்ணா ரொம்ப சிரிப்பா பண்ண முடியும். நோவா சந்தோஷமா போனாரு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை இல்லை ஒரு நல்ல மனுஷனுக்கு. நோவா நீதிமான், கம்பேஷனட் இருதயம் உள்ளவரா இருக்கணும். அவங்க குடும்பம் உண்மையில இரக்கமுள்ள குடும்பமா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப முழு உலகமும் அழிய போகுது அப்படின்னா ஒரு பக்கம் மனதுல அது ரொம்ப சோகத்தையும் பயத்தையும் எதிர்பார்ப்பையும் அவங்களுக்கு கவலையை கூட உண்டாக்கி இருக்கும். யோசித்து பாருங்க, 1 வீக்ல உலகம் அழிய போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல படுத்துட்டு இருக்கிறோன்னு வைங்க, டாக்டர் வந்து சொல்றாரு 24 hours டைம் அப்படின்றாரு. every
எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். அவன் சந்தோஷமா இருப்பானா, இல்ல அவன் சிரிப்பானா, இல்ல அவன் என்னெல்லாம் யோசிப்பான், அவன் குடும்பத்தை, அவன் வாழ்க்கைய, அவன் ஜீவனை. 1 வீக் டைம் இருக்கு. தான் பார்க்கிற உலகம் முழுசும் இல்லாத போகுது. இப்போ ஆனாலும் அவங்க இப்போ ஆயத்தம் ஆகுறாங்க, வேற வழி இல்லை. பரபரப்பா இருக்குது, அவங்க குடும்பம் பரபரப்பா இருக்குது. பொருட்களை உள்ள வைக்கிறது, போறது வர்றது, உள்ள போறது வர்றது, அவங்க வீட்டுல இருந்து வர்றது போறது, பேக் பண்றது, சாப்பாடுகளை, பொருட்களை, தானியங்களை, உணவு வகைகளை, எல்லா இடங்களை ஆயத்தம் பண்றது. மிருகங்களை கூப்பிட்டு வர்றது அவங்க இல்லை. இதுல என்ன பியூட்டினா, இவ்வளவு மிருகங்களும் பேழைக்குள்ள பிரவேசித்தன அப்படின்னு சொல்லுது வசனம், அழகா சொல்லுது. 2-3 இடத்துல திரும்ப அந்த வேர்டு யூஸ் பண்ணுது. அதாவது காட் என்ன பண்ணாரா, அந்த மிருகங்களுக்குள்ளவே நேரா பேழைக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்ற எண்ணத்தை கட்டளையிட்டாராம். நோவா கொம்பு வச்சு ஏய் முன்னாடி போ, ஏய் ஓரம் போ அப்படியெல்லாம் சொல்லல. நோவா பேழையின் வாசல்ல உட்கார்ந்தாராம். எல்லா மிருகங்களும் வரிசையா ஜோடி ஜோடியா வந்துச்சான். அப்படி வரப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உள்ள பிரவேசிச்சான். அப்ப தேவன் அந்த மிருகங்களுடைய இருதயத்துக்குள்ளவே அப்படி ஒரு எண்ணத்தை, கீழ்ப்படுகிற எண்ணத்தை, போய் உட்காரணுன்ற எண்ணத்தை வச்சிருக்கிறாரு. எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறேன். அது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு. மற்ற வீட்டில் வர நாய்களை விட எங்க வீட்டில் இருக்கிற நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 வேர்டு சொல்றத கேட்கும். அப்போ மனுஷன் வளர்க்கிற ஒரு நாய்க்கு கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்குது, சொல்ற பேச்சு கேட்க இருக்குது. அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணி பெரிய ஒரு அழிவு காக்கணும்ன்றாரு. அப்போ அந்த மிருகங்களே உள்ள போது. அவர் பெரிய ரிஸ்க் எடுக்கல. அதை அடுக்கிறதுக்கு, அதை போட்டு கயிறை போட்டு இழுக்கிறதுக்கு, கொம்பு வச்சு மிரட்டுறதுக்கு, சர்க்கஸ்கார மாதிரி பின்னாடியே போறதுக்கு அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. காட் ஒரு யூனிக் சூழ்நிலையை உண்டாக்குறாரு. அது வித்தியாசமான சூழ்நிலை. பேழைக்குள்ள எல்லாம் அமைதியா இருந்து இருக்கும். பேழைக்குள்ள சாப்பிட்டாங்களா, பேழைக்குள்ள சண்டை போட்டாங்களா, பேழைக்குள்ள முட்டி மோதி ஒருத்தர் கடிச்சிட்டா அப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா பேழைக்குள்ள டோட்டலா காட் தான் கேர்டேக்கர் முழுசுமே. அப்போ அந்த உள்ள இருக்கிற சூழ்நிலையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை 3 வேளையும் சாப்பிடாத கூட இருந்திருக்கலாம், பசி எடுக்காத கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு அசாதாரண சூழல் பேழைக்குள்ள இருந்திருக்கணும். ஏன்னா முழு உலகத்தையும் காக்கிற பெட்டி இப்ப பேழை தான். காடுடைய முழு கவனமும் அதுல தான் இருக்குது. ஒரு பக்கம் பூமியில ஜலப்பிரளயம், இன்னொரு பக்கம் ஜலப்பிரளயத்துக்குள்ள ஒரு பெட்டி பேழை இருக்குது. 2 பக்கம், இது அழிவு, இது காக்கிறது. இது முழுசும் சாவு, இது முழுசும் ஜீவன், இது முழுசும் உயிராற்ற போக போகுது. இதுக்குள்ள உயிர் இருக்குது. இதை வச்சுதான் அடுத்த உலகமே தோங்க போகுது. அப்படி இருக்கிறப்ப காட் கேர்டேக்கர் ரொம்ப கேர்ஃபுல்லா இது மேல கவனம் வச்சிருக்கணும். சூப்பர் நேச்சுரல் பவர் ஏதோ ஒண்ணு உள்ள இருந்திருக்கணும். இது மேனுவலா நடந்திருக்காது. ஓகே, 3வது கடைசி நாளின் ஆயத்தம். பாருங்க, 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதி ஜலப்பிரளயத்துக்கு லாஸ்ட் ப்ரிப்பரேஷன், கடைசி ஆயத்தம். என்ன ஆயத்தம்? ஒரு குடும்பத்தின் ஆயத்தம். என்ன ஆயத்தம்? எல்லா பிராணிகளின் ஆயத்தம். என்ன ஆயத்தம்? கடைசி நாளின் ஆயத்தம். பாருங்க, லாஸ்ட் வீக் வந்தாச்சு. ஜலப்பிரளயம் வரப்போற வருஷம் வந்துட்டு, ஜலப்பிரளயம் வரப்போற மாசம் வந்துட்டு, ஜலப்பிரளயம் வரப்போற வாரம் வந்துட்டு, ஜலப்பிரளயம் வரப்போற நாள் வந்துட்டு. எவ்ரி டே பதட்டமான சூழல், எவ்ரிடே பதட்டமான சூழல்.
எவ்ரிடே அவங்க எல்லாம் வந்து எந்த மனநிலையில இருந்திருப்பாங்க யூகிச்சு பாருங்க. ஒருவேளை நீதான் அந்த நோவா அப்படின்னா எப்படி இருக்கும்? நீதான் நோவாவினுடைய பிள்ளை மகன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நீதான் நோவாவினுடைய மனைவி, நீதான் நோவாவினுடைய பிள்ளைகளுடைய மனைவிகள் அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா எப்படி எல்லாம் யோசிப்பேன். லாஸ்ட் டே எல்லாம் உள்ள போயிட்டாங்க. லாஸ்ட் டே ஒரு பக்கம் மேகம் கருக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமா சூழல் மாறுது, வானிலை மாறுது, சூரியன் கருப்பாகுது, மேகங்கள் எல்லாம் கருக்குது. லாஸ்ட் டே மழை பெய்யறதுக்குரிய ஆயத்தம் தொடங்க போகுது. இவங்க எல்லாம் உள்ள போயாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. லாஸ்ட் ரோ நிக்குது. லாஸ்ட் ரோ நின்னதும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாத்தையும் உள்ள போய் பேக் பண்ணி உட்கார வைக்க. கடைசியா இவங்க தான் போகணும். எல்லா மிருகமும் போயிட்டு இப்போ முதல்ல பெண்கள் உள்ள போறாங்க. இந்த லாஸ்ட் டே பெண்கள் உள்ள போற முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? வெளியே வந்து அந்த உலகத்தை பார்த்திருப்பாங்க, அந்த ஊரை பார்த்திருப்பாங்க, அந்த வீடுகளை பார்த்திருப்பாங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நடைகளுடைய வீதியெல்லாம் பார்த்திருப்பாங்க. கற்பனை ஓடி இருக்கும், ஐயோ உள்ள போறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்கள் உள்ள போயிருக்கணும். ஒரு பக்கம் இருதயம் பழைய வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை 600 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. நோவா 600 வருஷம் வாழ்ந்தாரு. அந்த உலகம், அந்த ஊர், அந்த வீதி, அந்த வீடு, உள்ள போறாங்க. என்னதான் பாவிகள் வெளியே இருந்தா கூட இவங்கெல்லாம் சாக போறாங்களா என்ற சோகம் இருக்குது. ஐயோ, ஒருவன் இல்ல, ஒரு ஊர் அல்ல, முழு உலகமும். என்ன நடந்துச்சு பாருங்க. கடைசி ஆயத்தம் 7:13. அன்றைய தினமே நோவா, அன்றைய தினம் லாஸ்ட் டே, ஃப்ளட் வர அன்னைக்கு நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். உள்ள போறாங்க. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைச்சாராம். இப்போ இத சுருக்கமா சொல்லுது. ஆனா யாஷர் புஸ்தகம் சொல்றப்ப ரொம்ப லைவா சொல்லும். இந்த நிகழ்ச்சியை சொல்றப்ப ஒரு பக்கம் பயமா இருக்கும், இன்னொரு பக்கம் திகில். அடுத்தது என்ன? இப்ப பாருங்க, உள்ள போயிட்டு தேவன் கதவை அடைக்கிறாராம். இப்ப என்ன ஆச்சு? கதவை அடைச்சதுமே இருள், பயங்கரமான இருள் வந்துருச்சா. சூரியன் வரல, கருப்பு மேகம் மூடிச்சு. அடுத்தது மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது வானத்தின் மதகுகள் திறக்குது, பூமியினுடைய ஊற்றுகள் பிளவுபடுது. இப்ப மேல இருந்தும் தண்ணி கொட்டுது, கீழே இருந்தும் தண்ணி கொட்டுது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுல வெளியே இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, இவ்வளவு நாள் நோவா சொன்னது மேபி தொடங்கிட்டோ அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் பேழைய தேடி ஓடி வராங்களாம். அப்படிதான் நடந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் நோவா சொன்னது, கட்டினது, அவர் கட்டினப்ப வேடிக்கை பார்த்திருப்பாங்க. அவர் கட்டி கொண்டு இருந்தப்ப, பேழையை கட்டி கொண்டு இருந்தப்ப சிரிச்சு இருப்பாங்க. எவ்வளவு பெருசு, எவ்வளவு முட்டாள், எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்றான் அப்படியெல்லாம் சொல்லி இருப்பாங்க.
அப்போ நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயத்துக்கு முன்பு பெண் கொண்டும் பெண் வாங்கி இருந்தாங்க, புசிச்சோம் குடிச்சு இருந்தாங்கன்னு இயேசு சொன்னாரு. இந்த சூழ்நிலையில அப்படிதான் இங்க நடந்திருக்கும். ஓகே, அப்புறம் மழை தொடங்கிட்ட பிறகு சாதாரண மழை இல்லை, பயங்கரமான மழை. இப்ப இவங்க தொடங்குறதுல இருந்து எல்லாமே யோசித்து இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் துன்மார்க்கர், பாவிகள், ராட்சதர்கள் எல்லாருமே பெருகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப எல்லாருடைய கவனம் நோவாவுடைய பேழைக்கு திரும்பிடுச்சு. எல்லாரும் பேழைக்கு நோக்கி வராங்க. இடி இடிக்கும், மின்னல் மின்னி இருக்கும். மின்னல் சாதாரணமா இருந்திருக்காது, கருமேகம் சாதாரணமா இருந்திருக்காது. சூரியன் இல்லாததுனால கார் இருள் போல தோன்றி இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மழை கிளம்புச்சு. மழை தொடங்கினதுமே எல்லாருமே அடைக்கலம் பார்த்திருப்பாங்க. இது ஏதோ நிக்கிற மாதிரி இல்ல. சோ நோவா பேழையை தேடி ஓடி வந்திருப்பாங்க. ஓடி வந்ததும் நோவா கதவை தர, நோவா தர அப்படின்னு பேழையை சுத்தி எல்லாம் தட்டுறாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தரும் தட்டுறான். பேழையை தட்டு உள்ள வெளியே என்ன நடக்குதுன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல. இவங்கெல்லாம் உள்ள போயிட்டாங்க. காட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. மனுஷர் எல்லாம் வந்து தட்டுறாங்க. அப்படித்தானே நடந்திருக்கும். நம்மளை விட்டுட்டு போறான் அப்படின்னா, நம்மளை விட்டுட்டு இவன் மட்டும் பாதுகாப்பா போறான், நம்ம மாட்டிக்கணும், ஆபத்துல மாட்டிக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படி போய் உதவி கேட்காத இருக்க முடியும்? போய் தட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அதிகமா இவங்க ஓங்கி ஓங்கி அடிக்கிறப்ப உள்ள இருந்து சத்தம் கேக்குது. நோவா பேசுறாராம், பாரு, நான் வந்து பல வருஷமா உங்களுக்கு சொன்னேன், ஆபத்து வரப்போது, மனம் திரும்புங்க, பெருவெள்ளம் வரப்போது, மனம் திரும்புங்க அப்படின்னு நான் இதை தானே சொன்னேன். நீங்க கேட்கலையே, இப்ப வந்து தட்டுறீங்களே. நானா பூட்டினேன்? நான் பூட்டல. திறக்கிறதுக்கு நான் கதவை பூட்டலையே, கடவுள் பூட்டினாரு அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு கோபம் வந்து பேழையை உடைக்கிறதுக்கு எல்லாம் முன்னால வந்தாங்களாம். இப்ப காட் என்ன பண்ணாரா, அங்க இருந்த மிருகங்களை அவங்க மேல பாயும்படி அனுப்புனாராம். சுத்தி இருந்த மிருகங்கள் இருந்துச்சு, உள்ள போகாத மிருகங்கள் கொஞ்சம். அந்த மிருகங்கள் எல்லாம் அவங்க மேல பாயும்படி அனுப்பி அந்த மிருகங்களை அவங்கள துரத்துதான். அப்ப சிதறி போறாங்க. சிதறி போறப்ப மழை கொட்டுது. இனி அவங்க சுத்தி அங்க நிக்க முடியல. மழை பெருகுது. மழையினுடைய வளர்ச்சியை, பெருக்கத்தை சொல்றப்ப ரொம்ப அழகா பயங்கரமா சொல்லுது அந்த சூழ்நிலைய. அப்போ பெருக்கிறப்போ, ஜலம் பெருகிறப்ப பூமியில தண்ணி கூடிக்கிட்டு போகுது. தண்ணி கூடிக்கிட்டு போறப்ப அந்த அளவு ஏற 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 திடீர்னு பேழை அசைஞ்சிச்சான். ஏன் அசைஞ்சிச்சுன்னா, தண்ணி ஏறப்ப பேழை மூவ் ஆக போகுது. பேழை அசைஞ்சதுமே உள்ள இருக்கிற எல்லா மிருகங்களும் ஓன்னு கத்துச்சான். அப்போ நோவா பயந்துட்டாராம். ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ண போறோன்னே தெரியல. வெளியே மின்னல், இடி, இரைச்சல், சத்தம், ஊற்று கொட்டுது, பேழை கிளம்ப போகுது, பேழை ஆடுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில அப்போ உள்ள இருந்து நோவா அதிகமான சத்தத்துல, தேவனே எங்களை நினைத்தருளோம், தேவனே எங்களை நினைத்தருளோம், எங்க ஜீவனை பாரும் தேவனே அப்படின்னு உச்சி ஸ்தாதியில தேவனை நோக்கி நோவா கூப்பிட்டாராம். அந்த சூழ்நிலையில தான் பேழை மூவ் ஆயிட்டு. இனி உதவி கேட்க வந்தவன் பேழையை நீட்டி தொட முடியல. ஜலம் ஏறிட்டே போகுது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எல்லா வீடுகளும் முழுகி போச்சு. ஒவ்வொருத்தரா இப்ப சாகுறான். சாதாரண மிருகம், பறவை எல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்குது. சிலது நீந்துது, நீந்த முடியாது, தண்ணி குடிச்சு சாகுது. செத்த பிணங்கள் போது, செத்த மிருகங்கள் போது, மனுஷன் எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சான். இப்படி ஒவ்வொரு ஜீவன் போய்கிட்டே இருக்குது பழைய ஜலத்துல.
எங்க தப்பிக்க முடியல. அதிகபட்சம் உயரத்துல மரத்துல ஏறி இருப்பான், அதிகபட்சம் உயரத்துல மலை பார்த்து ஓடி மேட்டை பார்த்து ஏறி இருப்பான். ஆனால் ஒருத்தனும் தப்பிக்க கூடியதில்லை. அப்படி ஏறக்கூடியவன் பலத்துல ஏறி இருக்கலாம், தாம் பலத்துல அவன் ஏறி 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 உச்சிக்கு போயிருந்தாலும் ஏற முடியாதவன் முதல்ல இறந்திருப்பான். தண்ணி போய்கிட்டே இருக்குது, இருள், மின்னல், இடி, முழக்கம், காரிருள், மேல இருந்து கொற்ற தண்ணி, கீழிருந்து கிளம்புற தண்ணீர், எந்த தண்ணியுமே ஒரு மனுஷன் அவ்வளவு நேரம் தாங்கி இருக்க முடியாது. இரவும் பகலும் நோ ஸ்பேஸ், டைம் நிக்கிறதுக்கு டைம் இல்லை. மழை நிக்கல, மழை நிக்கல. எந்த இடத்துலயும் 40 நாள் மழை ஸ்டாப் ஆகவே இல்லை. நான் ஸ்டாப்பிங் ரெயின். அததான் 7ஆம் அதிகாரம் சொல்லுது. கவனிங்க, 7ஆம் அதிகாரத்தின் 3ஆம் பகுதியை பாருங்க. ஜல பிரளயத்தின் போது நடந்தது என்ன? நம்பர் 1, ஜலப்பிரளயம் துவங்கும் விதம் எப்படி துவங்குது? 11-12 படிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறந்தன. வானத்தின் மதகுகள் திறந்தன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. சோ 40 நாள் இரவும் பகலும் இடைவிடாம மழை பெய்யுது. சென்னையில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மழை வந்துச்சு. அப்பதான் வெள்ளம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி மழை யாரும் பார்த்ததே இல்லை. பல பணக்காரங்க, மாடி வீட்டுக்காரங்க கீழே அவங்க வீதியிலே போட்ல போனாங்க, கார்ல போனவங்க போட்ல போனாங்க. இன்னும் சிலர் மாடி, மொட்டை மாடிக்கு போய் அப்பதான் பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் மொட்டை மாடியில சந்திச்சு பார்த்தாங்க. ஏன்னா கீழே அவங்க இறங்க முடியல, மேல சாப்பாடு போட்டலும் போட்டான்னு மேல வந்தவங்க. இது சாம்பிள். 1 வீக் ரெயினுக்கு ஒரு சின்ன பட்டணம், ஒரு மழைக்கே சேதாரம் இவ்வளோன்னா, முழு உலகம் இரவும் பகலும் பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் எல்லாம் திறந்தன. அப்புறம் சொல்லுது நம்பர் 2, ஜலம் பெருகின விதத்தை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 17, 18, 19. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. கவனிங்க, ஜலம் பெருகியது. 17ஆம் வசனத்துல ஜலம் பெருகி பேழையை கிளம்பிற்று. இப்போ பேழை பூமியின் மேல மிதக்குது. 18, ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. 19, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. வார்த்தையை கவனிங்க. ஜலம் பெருகி, ஜலம் பெருவெள்ளமாகி, ஜலம் அதிகமாகி, அதிகமாய் பெருகி வளர்ச்சியை படிப்படியா சொல்லுது. அப்ப மழை பெய்ஞ்ச விதம், பெருவெள்ளம் வந்த விதத்தை வேதம் பட்டியலிட தவறவே இல்லை. இப்ப மலைகள் கூட முழுகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ்ல எல்லாமே 2-3 டேஸ்ல கொஞ்சம் பேர் பண்ணியிருப்பாங்க. 4-5 டேஸ்ல வாழ்க்கையினுடைய நம்பிக்கை குறைஞ்சிருக்கும். 1 வீக்ல எல்லா ஜீவனும் போயிருக்கணும். அப்படி ஒரு சூழல் தான் இது. எவ்வளவு பெரிய உயிரை காப்பாற்றக்கூடிய ராட்சசனா இருந்தா கூட மலையே முழுகி போயிடுச்சு. இப்போ ஒரு ஜீவனும் தப்ப முடியாது. ஏனாக்கின் குமாரர்
ராட்சதர்கள் ஒருத்தரும் தப்பி இருக்க முடியாது. சோ எல்லாமே வாஷ் அவுட். இப்போ நம்பர் 3, ஜலப்பிரளயம் முடிந்த விதம். 7ஆம் அதிகாரம் 20-24. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. பாருங்க, யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. எல்லாம் மாண்டன. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தன. அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. இந்த 40 நாள் மழையில என்னெல்லாம் அழிஞ்சிச்சு அப்படின்னு இந்த 3 வசனமும் பட்டியலிட்டு சொல்லுது. மாண்டன, மாண்டன, அழிந்தன அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி, ஒரு ஜீவன் கூட இல்லை பேழையில இருந்த ஜீவனை தவிர அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரம் முடியுது. அப்ப 7ஆம் அதிகாரம் நிகழ்ச்சி என்ன சொல்லியிருக்கு? இனிமே இந்த 40 நாள்ல இவங்களை தவிர பூமியில யாருமே இல்லை, 40 நாள் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுது. இதனுடைய தொடர்ச்சி நிகழ்ச்சியை 8ஆம் அதிகாரம் சொல்லுது. 8ஆம் அதிகாரத்தை இப்ப முதல்ல இருந்து படிப்போம். 8ஆம் அதிகாரம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஓகே, பெருவெள்ளம் முடிஞ்ச பிறகு நடக்கிற நிகழ்ச்சிகள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்தின் போது, ஜலப்பிரளயத்துக்கு முன்பு. 8ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளா பிரிக்கலாம். பகுதி 1, ஜலப்பிரளயத்தை தேவன் முடித்து வைக்கிறாரு. வசனம் 1 முதல் 5 வரை. 2, பகுதி 2, ஜலப்பிரளயம் முடிந்த பின்பு நடப்பது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. பகுதி 3, நோவா பேழையிலிருந்து வெளியே வருவது. 8ஆம் அதிகாரம் 15 முதல் 19. பகுதி 4, நோவாவின் தொழுகையும் தேவனது பதிலும். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இப்போ 8ஆம் அதிகாரத்தை இந்த 4 பகுதிகளா பிரிச்சா, முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, ஜலப்பிரளயத்தின் முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுது. இப்ப கவனிப்போம், ஜலப்பிரளயத்தினுடைய முடிவை வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் நினைச்சாரு அப்படின்னு சொல்லுது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் பேழையில் இருந்த எல்லாரையும் நினைத்தருளினார். 2வது, தேவன் பூமியின் மேல காற்றை வீச பண்ணினார். பாருங்க, தேவன் பூமியின் மேல காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அமர்ந்ததுன்னா ஜலம் கொந்தளிக்கல,
எல்லாம் காமாச்சு, அப்படியே காமாச்சு. காற்றை வீச பண்ணினார். அப்போ இப்ப முழு கவனமும் இவங்க மேல திரும்பிட்டு, தேவனுடைய முழு கவனமும் பேழையின் மேலையும் பேழைக்கு உள்ள இருக்கிறவங்க மேலையும் திரும்பிட்டு காடு நினைச்சாராம். அப்போ இந்த பேழைக்குள்ள இருந்த குடும்பம், அவங்க டெய்லி லைஃப் உள்ள இருந்திருக்கும், அவங்க ஜப வாழ்க்கை இருந்திருக்கும், ஜெபம் பண்ணி இருப்பாங்க, பாட்டு பாடி இருப்பாங்க. ஏன்னா தேவன் கூட இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். தான் சொல்றதெல்லாம் தேவன் கேட்கிற மாதிரியே நினைச்சிருப்பாங்க. நம்மளை தேவன் பார்க்கிறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. கவனிங்க, வெளியே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க வெளியே வந்து போக முடியல. அவங்க முழு உலகமே பேழைக்குள்ளதான் அந்த சூழ்நிலையில. அப்போ காற்றை வீச பண்ணினாரு. இதே மாதிரி ஒரு காற்றை வீச பண்ணார் அப்படின்னு யாத்திராகம புஸ்தகத்துல தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறப்ப இப்படி ஒரு காற்றை வீச பண்ணார் அப்படின்னு சொல்லும் வேதம். யாத்திராகம புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா அதுல 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தேவன் காற்றை வீச பண்ணினார் அப்படின்னு வரும். அப்போ இயற்கையை தேவன் தமது சித்தத்தின்படி பயன்படுத்துறாரு. அதே மாதிரி 3வது குறிப்பை கவனிங்க. தேவன் பேழைய அரராத் மலையின் மேல தங்க வைத்தார். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. எப்படி பேழையே போய் தங்கிடுச்சா? இல்ல இல்ல, சேஃப்டியான ஒரு பிளேஸ்ல அவங்கள லேண்ட் பண்ண வைக்கிறாரு. இப்போ அவங்க வெளியே வரல, உள்ளதான் இருக்கிறாங்க. ஊற்றுகள் நின்னு போச்சு. ஊற்றுகள் இப்போ முன்ன மாதிரி சொரக்கல. வானத்தின் மதகுகள் அடைக்கப்பட்டுச்சு. வானத்தின் மதகுகள்ல இருந்து தண்ணி வரல. ஆனா ஏற்கனவே வந்த தண்ணி இருக்குது. இவ்வளவு தண்ணியையும் இப்போ அமர பண்ணி வச்சிருக்கிறாரு காற்றை வச்சு. 2ஆம் வசனம் படிப்போம். ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் 1 தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். இப்ப சொல்லிட்டு வர டேட்டையும் மாதத்தையும், மாதம் வருஷம் மாதம் நாள் கவனிங்க. எவ்வளவு அழகா இப்போ இது நாட்குறிப்புகள் நடக்குதுன்னு. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிப்போம். 7 நாள் சென்ற பின் நம்பர் 1 7 நாள் 1 வீக் 11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 7:17. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது 7:24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 8 நாள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 8:5. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 8:6. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து 8:10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். 8:12. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். 8:13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. 8:14. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. இப்ப கவனிக்க வேண்டியது, கேலண்டரை கவனிங்க. எங்கெல்லாம் படிச்சோமோ எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் டைரி. ஏதோ ஒரு குருட்டாட்டமா நிகழ்ச்சி நடக்கல.
கவனிப்போம். இப்போ நீங்க இதுல கவனிக்க வேண்டியது ஒன்னொன்னா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7 நாள் சென்ற பின்பு வெயிட், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி 7 days, ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. கொஞ்சம் கவனிங்க, மாசம் வருஷம் தேதியோட சொல்லுது. கவனிங்க, 2ஆம் மாசம் தேதி 17. 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் மழை தொடங்குது. மழை எங்க தொடங்குது? 2ஆம் மாசம் 17ஆம் தேதியில மழை தொடங்குது. இப்போ அடுத்தது 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 7th chapter 12th வசனம் 12ஆம் வசனம் சொல்லுது, இங்கிருந்து 40 நாள். இப்போ 2ஆம் மாசம் 17ஆம் தேதியிலிருந்து 40 நாள் கூட்டுங்க. 2ஆம் மாசம் 17ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குது மழை. 40 நாள் கூட்டு வந்தா எந்த மாசம் எந்த தேதியில வரும்? 3ஆம் மாசம் 26ஆம் தேதியில 40. இப்ப 3ஆம் மாசம் 26ஆம் தேதி தான் மழை நின்னுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மழை நின்னு 150 நாள் ஜலம் இருக்குது. படிப்போம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து எங்க? 7ஆம் அதிகாரம் 24. இங்க பாருங்க. இப்போ இங்கிருந்து 150 நாள் எங்க? 3ஆம் மாசம் 26ஆம் தேதியிலிருந்து 150 நாள். ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? 30 வைப்போம். ஒரு மாசத்துக்கு 30 நாள். 150 நாளுக்கு எத்தனை மாசம்? 5 மாசம். கரெக்டா? கரெக்டா? 5 மாசம். சோ 3ஆம் மாசத்துல 26ஆம் தேதியில ஜலம் 40 நாள் மழை நிக்குது. இந்த பெய்ந்த மழை 150 நாள் ஜலம் அப்படியே இருக்குது. சோ 3ஆம் மாசத்துல இருந்து எத்தனை மாசம்? 5 மாசம் போனா 1 2 3 4 5 7ஆம் மாசம் வரைக்கும் வருது. 2ஆம் மாசத்துல தொடங்கின மழை 3ஆம் மாசத்துல நின்னு 3ஆம் மாசத்துல இருந்து 7ஆம் மாசம் வரைக்கும். இப்ப படிக்க வேண்டிய வசனம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 7ஆம் மாசம் 17ஆம் தேதியில பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல். அப்ப இந்த நாள்ல தான் பேழை போய் அரராத்துல லேண்ட் ஆகுது. அந்த அரராத்ன்றது துருக்கி தேசத்துல இருக்குது. சுமார் 200 அந்த தேசத்துல 200 மைல் தூரத்துல அரராத் மலை இருக்குது. இன்னைக்கு இருக்கிற துருக்கியில 200 மைல்ல. ஆனா இந்த பேழை கிளம்பினதுல இருந்து டிராவல் பண்ணிட்டே போனது 500 மைல். அப்படியே போட்டிங் போயிட்டே இருக்குது. சோ எங்க லேண்ட் ஆகுது? 7ஆம் மாசம் 17ஆம் தேதியில. 8ஆம் அதிகாரம் படிங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேழை போயிட்டு மலையில தங்கிட்டு. ஆனா இந்த மழை நீரெல்லாம் ஜலம் நீர் வற்றணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தானே போனோம். அப்போ அந்த அடுத்த வசனம் சொல்லுது 8:5 பாருங்க. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே பாருங்க. இங்க இந்த நாள் 7-17 அரராத்துல தங்கிட்டு 10ஆம் மாசம் வரைக்கும் ஜலம் வடிஞ்சிட்டே இருந்துச்சாம். ஓகே, அகைன் 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. இப்பதான் 10ஆம் மாசம் தான் மலை உச்சிய சிகரமே தெரியுதாம். அது வரைக்கும் வடிஞ்சிட்டே இருக்குது 10ஆம் மாசத்துல. அப்புறம்
6ஆம் வசனம் 8:6. 40 நாள் சென்ற பின் வெயிட், 10ஆம் மாசத்துக்கு பிறகு 40 நாள்னா ஒரு மாசமும் 10 நாளும். அப்போ 11ஆம் மாசம் பிளஸ் 10 நாள், 11வது மாசம் 10வது நாள். ஓகே, 10ஆம் மாசத்துல இருந்து 40 நாள். அப்ப 11ஆம் மாசம் பிளஸ் 10 நாள். அப்ப 11/10 தேதியில காகத்தை வெளியே விடுறாரு. படிங்க. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். காகம் போச்சு, வரல. 11ஆம் மாசம் 10வது தேதியில காகத்தை விட்டான், காகம் போயிட்டு. மறுபடியும் 1 வீக் கழிச்சு புறாவை விடுறாரு. அப்புறம் அந்த புறா போயிட்டு திரும்பவும் வந்துட்டு, முதல் முறை போனா புறாவை விட்டான், அது இடம் சரியில்லை அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் 1 வீக் கழிச்சு 2வது முறை விடுறான். அது போய் ஒலிவ இலைய பறிச்சிட்டு வருது. மறுபடியும் 1 வீக் கழிச்சு புறாவை விட்டுறாரு, அது திரும்ப வரல. சோ இதுதான் 3 இடத்துல நடக்குது. கவனிங்க. 8ஆம் அதிகாரம் 10 7 நாள் பொறுத்து விடுறாரு. 12 7 நாள் பொறுத்து விடுறாரு மீண்டும். இப்ப 13 கவனிப்போம். 13ஆம் வசனம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில். வெயிட், வயசு என்ன? 600. ஜலம் தொடங்குனது எங்க இருக்குது வசனம்? 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். அங்க என்ன சொல்லுது? நோவாவுக்கு 600ஆம் வயதா. 600 அங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போ இங்க சொல்லுங்க. முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. ஓகே. 14ஆம் வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதி. எந்த 2ஆம் மாதம்? 601வது வருஷம் 2வது மாதம். இப்போ 1வது மாதம். இங்க வருஷம் முடியுது. 1வது மாதம் 2வது மாதம். தேதி 27ஆம் தேதி. இங்க பாருங்க, தேதி 27. என்னாச்சு? என்னாச்சு? பூமி காய்ந்திருந்தது. காஞ்சு. அப்புறம் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. கவனிங்க. இந்த 2 அதிகாரத்துல வர நாள் குறிப்புகளை சும்மா வீட்டில் உட்காந்து படிச்சா ஏதோ டேட் அங்க சொல்லுது படிப்போம் அப்படின்னு வாயில படிச்சிருப்போம். இப்ப இதுல வர தேதிப்படி, மாசப்படி, நாள் படி வரிசைப்படுத்தணும். எங்க ஜலம் பெருகுது? எப்ப உள்ள போறாங்க? 2ஆம் மாசம் 10ஆம் தேதியில உள்ள போறாங்க. ஒரு வாரத்துல மழை வருது. 2ஆம் மாசம் 17ஆம் தேதியில முடியிறது எங்க? 601ஆம் வருஷம். இது 661 2ஆம் மாசம். இப்போ இங்க இருந்து இவ்வளோ நாள் அவங்க பேழைக்குள்ள இருக்கிறாங்க. மொத்தம் கணக்கு போட்டா அவங்க உள்ள இருந்தது ஒரு வருஷமும் 17 நாட்களும். 600ஆம் வயசு 2ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு உள்ள போய் 601ஆம் வயசு 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில வெளியே வராங்க. அப்போ பேழைக்குள்ள நோவா குடும்பம், நோவாவை சுற்றி இருந்த எல்லா மிருக ஜீவன்கள் உள்ள வசிச்சு இருந்த நாட்கள் சுமார் ஒரு வருஷம். இட்ஸ் நாட் அ சுமார், அக்யூரேட் கணக்கு. ஒரு வருஷம் 17 நாட்கள் உள்ள இருந்தாங்க. லிட்ரலா இது ஜெயில் மாதிரி தான். லிட்ரலா இது வேற உலகம் மாதிரி. லிட்ரலா வெளியவே வர முடியாத, வானத்தையும் பூமியும் பார்க்க முடியாத ஒரு வருஷம் 10 நாள் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை.
என்னதான் இருந்தா கூட எவ்வளவு நாள் உள்ள இருக்க முடியும்? எவ்வளவுதான் என்டர்டைன்மெண்ட் இருந்தா கூட எவ்வளவு நாள் உள்ளவே இருக்க முடியும்? ஆனா இருந்தாங்க. அப்போ அது உண்மையிலேயே ஒரு பெரிய பயணம், பெரிய டேர்னிங் பாயிண்ட், பெரிய வாழ்க்கை. ஆனாலும் தேவன் உள்ள கூடவே இருந்ததுனால, தேவ பிரசன்னம் உள்ள இருந்திருந்ததுனால அது அவங்களுக்கு பெருசா தோண்டலை. காட்ஸ் பிரசன்ஸ் உள்ள இருந்துச்சுன்னா போர் அடிக்காது, டயர்ட் ஆகாது, வெறுப்பா இருக்காது. காட்ஸ் பிரசன்ஸ் உள்ள இருந்தா அவங்க எப்பவுமே சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், ஆனந்தம் அப்படிதான் இருந்திருக்கும். இந்த ஒரு வருஷத்தினுடைய வாழ்க்கைய நோவா அப்படிதான் கழிச்சிருக்கணும். சோ உள்ள இருந்து வெளியே வராங்க. வெளியே வரத்துக்கு முன்னாடி உள்ள என்ன நடந்துச்சு, கடைசி வாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக பிதாவே, பூமியில நடந்த ஜலப்பிரளயத்துல என்னெல்லாம் நடந்தது என்பதை நாங்கள் அமர்ந்து படிக்கவும் ஆராய்ச்சி செய்து படிக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லாரையும், எல்லார் குடும்பத்தையும் நோவாவை கர்த்தர் காத்து கொண்டது போல இவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று ராஜா உம்மை பார்த்து கேட்கிறோம். எங்க எல்லாருடைய குடும்பமும் உம்முடைய கரத்தில் இருக்குது. எங்கள் சபை உம்முடைய கரத்தில் இருக்குது. எங்க சபை மக்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறார்கள். எங்கள் கிளை சபைகள், மற்ற சபைகள், மற்ற விசுவாசிகள், மற்ற ஜனங்கள், நீதிமான்கள், நீதிமானுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய குடும்பத்தார், நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் காக்க இருதயம் கொண்டது உண்மை என்பதை நாங்க இந்த வேளையில நினைக்கிறோம். அதே போல ராஜா, எங்க குடும்பங்கள், எங்கள் வீட்டார், எங்கள் சந்ததி எல்லாரையும் நீர் காக்க வேண்டும் என்று இந்த ராத்திரி வேளையில ஒரு ஜபமா ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் உம்மிலே வரவும், உமக்குள்ளே அடைக்கலம் புகவும், உமக்குள்ளே வாழவும், கட்டுப்பாடு நிறைந்த உம்முடைய பேழைக்குள்ளே நாங்கள் வசிக்கவும் எங்களை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேலே எங்களுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்கி தாரும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களையும், இந்த உலகத்தின் மாய்மாலங்களையும், இந்த உலகத்தின் பாவத்து சந்தோஷங்களையும் வெறுக்கும்படி எங்களை ஆண்டவர் உருவாக்க வேணும்னு கேட்கிறோம்ப்பா. நோவாவை போல, நோவா குடும்பத்தை போல நாங்கள் உம்மிலே நிலைக்கவும், உம்மை பின்பற்றி வரவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவர் கூட ஜலப்பிரளயத்தில் மாட்டக்கூடாது ஆண்டவரே. ஒருவர் கூட ஜலப்பிரளயத்தில் சிக்காதபடிக்கு எங்கள் எல்லாரையும் ரட்சிங்க அப்பா. கர்த்தர் எங்களை அப்படிப்பட்ட ஒரு கிருபையுள்ள சந்ததியா மாற்றும்படிக்கு கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்க யாரும் கைவிடப்படக்கூடாதப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் செய்தியை கேட்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, அவர்களை ஒவ்வொருவரின் தப்புவையும் அவளை இழுத்து கொள்ளும். பேழைக்குள்ளே அவளை இழுத்தது போல எங்களை எல்லாரையும் இழுத்து கொள்ளும். இந்த குடும்பங்களை இழுத்து கொள்ளும். ஒவ்வொரு வீட்டாரையும் இழுத்து கொள்ளும். ஒவ்வொரு வாலிப பையனையும் வாலிப பெண்ணையும் இழுத்து கொள்ளும். ஒவ்வொரு தகப்பனையும் தாயும் இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை இழுத்து கொள்ளுங்க அப்பா. நீதிமான்களுடைய குடும்பமா எங்களை முத்திரைங்க. நீதிமான்களின் குடும்பமா எங்களை முத்திரைத்து காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய ஆயத்தம் கொண்டதுக்காக நன்றி. இந்த நாளில் ஒவ்வொருவரும் மேலும் இந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக, ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையின் வாய்ப்பு கிடைப்பதாக சொல்லி ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து பொறுப்பேடும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென் ஆமென்.